கரெக்டாக காலையில் 10:15. வெயில் மண்டையை பொழக்குது. பெரம்பலூர் இன்னும் 13 கிலோமீட்டர் இருக்குது. இங்கே இருக்கிற மலைகளில் இருக்கிற மரங்களை பாருங்கள், வாடி வதங்கிருச்சு. இன்னும் ஏப்ரல் மாதம் கூட வரலை, வாடி வதங்கிருச்சு. எதிர ஒரு மலையை உடைச்சி எடுக்கிறாங்க. வெயில் தாங்காமல் எல்லாம் மரத்துக்கு முட்டுக்குள்ள உட்காந்துருக்கு. எல்லாம் வெயில் தாங்காமல் கடைசியாக மரத்தை தேடி தான் போகிறாங்க. ஆனால் மரங்களை தான் வெட்டுறாங்க, மலைகளை வெட்டுறாங்க. இந்த வெயிலில் ஒரு எஸ்சிடிசி நான் ஏசி பஸ் ஒன்று போகுது முன்னாடி. எல்லாம் எம்சாண்ட் தான் மலையில் வர, எல்லாமே எம்சாண்ட் தாங்க. மலையில் உடைச்சி உள்ளே உடைச்சி உள்ளே கிராவலை மாத்துறாங்க. ஏய் மலையே காணும்டா, அட படுவாவீங்களா? ஒண்ணுமே இல்லை, உடச்சி மலை இருந்து தடமே இல்லை. முன்னாடி ஒரு எஸ்சிடிசி ஒன்று போகுது, அதில் உள்ளவங்க என்ன கஷ்டப்படுறாங்கன்னு தெரியல. இந்த வெயிலுக்கு பார்ப்போம். ஆனால் ஃபாஸ்ட்டாக தான்ப்பா போகுது. ஒன்றும் கிடையாது. அங்கே பாரு எவ்வளோ ரைசர் பாரு. இப்போ அந்த மலை தொடர்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறாங்க இப்படி சீக்கிரத்தில். ஒரு மழை வரல, தண்ணி இல்லை அப்படின்னு போய் நிற்பாங்க. தமிழ்நாடு அரசு அல்ட்ரா டிலக்ஸு நான் ஏசி பஸ்ஸு. சென்னை தான் போகும், இல்லை வேலூர் காஞ்சிபுரம் தான் போகலாம். விஜயகோபாலபுரம் பரவாயில்லப்பா, பஸ்ஸை நீட்டாக க்ளீன் பண்ணிருக்காங்க. கோயம்புத்தூர் பஸ்ஸா? ஓ போர்டு இருக்கா அதில்? சேலம் விழுப்புரம், கோயம்புத்தூர் டு சென்னை நினைக்கிறேன். சேலம் விழுப்புரம் பஸ்ஸு நீட்டாக இருக்கு. வண்டி மாதிரி இல்லை, ரீபெயிண்ட் பண்ணியிருக்காங்க, தெரியுதா இல்லையா? பிரகாஷ் அப்படின்றத வெள்ளை பெயிண்ட் அடிச்சிருக்காங்க பாரு, ரீபெயிண்ட் அடிச்சிருக்காங்க.